Daw University near Kanyakumari, the best emerging university in South India. சென்னை DMS அலுவலகத்தில் சுகாதாரத்துறை அதிகாரிகளோட ஆலோசனை நடத்தியதுக்கு அப்புறமா மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அருண்ராஜ் செய்தியாளர்களை சந்திச்சிருக்காரு. இந்த காட்சிகளை பார்க்கலாம். தனியார் மருத்துவக் கல்லூரிகள்லாம் நம்ம NMC கைட்லைன்ஸ் படி 4.5 வருடங்களுக்கு தான் அவங்க ஃபீஸ் அந்த என்ன அரசால என்ன ஃபீஸ் நம்ம முடிவு பண்ணியிருக்கோமோ அந்த ஃபீஸை வாங்கணும். பட் ஆனால் நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருக்கு. அவங்க என்னன்னா 5வது வருடங்கள்லையும் அவங்க ஃபீஸ் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கிறதா ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் வந்துட்டு இருக்காங்க. அதனால எங்கள் டைரக்டர் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன் அவங்க கிட்ட பேசி அந்த எங்கெங்கெல்லாம் கம்ப்ளைண்ட்ஸ் வருதோ அங்கே ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணி அங்கே இருக்கிற லோக்கல் டீன் அப்புறம் மற்றும் 2 மருத்துவர்கள் கொண்ட ஒரு குழுவை அனுப்பி அந்த மருத்துவக் கல்லூரியில் விசாரிக்கிறது சொல்லி நம்ம உத்தரவு கொடுத்துருக்குறோம். அந்த மாதிரி 4.5 வருடங்களை தாண்டி தனியார் மருத்துவக் கல்லூரிகள் மாணவர்களிடமிருந்து கட்டாய வசூல் செஞ்சிருந்தாங்கன்னா அரசு அது மேலே தக்க ஆக்ஷன் எடுக்கப்படும் என்பதை நான் இங்கே இந்த இடத்துல சொல்லிக்க விரும்புகிறேன். இதன் மூலமாக நான் அனைத்து தனியார் மருத்துவக் கல்லூரிக்கும் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, தயவுசெய்து இந்த மாதிரி சட்டத்துக்கு புறம்பாக விதிகளுக்கு புறம்பாக நீங்கள் மாணவர்களிடம் அதிக கட்டணம் வசூலிக்கக்கூடாது என்பதை நான் மாண்பு முதலமைச்சர் அவர்களுடைய சார்பில் நான் ஆணித்தரமாக அங்கே சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 கல்லூரிகள் மேலே இந்த மாதிரி புகார் வந்திருக்கு. அங்கே நாங்கள் கமிட்டி அனுப்பியிருக்கோம். கமிட்டி அங்கே ஃபார்ம் பண்ணி என்கொயரி பண்ணதுக்கப்புறம் என்ன ஆக்ஷன் நாங்கள் சொல்லுவோம். இல்லை இப்போதான் வந்துட்டு இப்போதான் அவங்க நிறைய பேர் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்ததுன்னு எனக்கு தெரியல. இப்போ சொல்லிட்டு இருக்காங்க. இது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு MBBS கோர்ஸ் பார்த்தீங்கன்னா 4.5 வருஷம் அவங்க படிப்பு ப்ளஸ் கடைசி 1 வருஷம் அவங்களோட இன்டர்ன்ஷிப் அவங்க ஹவுஸ் சர்ஜன்ஷிப்னு சொல்கிறாங்க. அந்த 4.5 வருஷத்துக்கு தான் அவங்க ஃபீஸ் கலெக்ட் பண்ணோம். அவங்க 5 வருஷத்துக்கு சேர்த்து ஃபீஸ் கலெக்ட் பண்ணுறதா கம்ப்ளைண்ட் இருந்தது. அதை பண்ணக்கூடாது. இது வரைக்கும் யாரோ பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க மேலே சட்டப்படி ஆக்ஷன் எடுக்கப்படும். இல்லை அதை பற்றி தான் சொல்லிட்டு இருக்கேன். நம்ம என்கொயரி பண்ணி ஒரு கமிட்டி அங்கே இருக்கிற லோக்கல் டீன் தலைமையில் ஒரு கமிட்டி நாங்கள் அனுப்ப போகிறோம். அனுப்பியிருந்தா கண்டிப்பாக என்ன விதிகளின்படி அவங்க மேலே ஆக்ஷன். Daw University near Kanyakumari, the best emerging university in South India.